அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, இந்திய அரசியலமைப்பு லக்ஷ்மிகாந்த் தமிழ் படுத்தி அந்த வகுப்பு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வகுப்பு 5 கிளாஸ் வந்து 5வது கிளாஸு. 4 கிளாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வகுப்பு நம்ம போட்டிருக்கோம். அரசியலமைப்போட தோற்றம், பரிணாம வளர்ச்சி, அரசியலமைப்பு நிர்ணய சபை அந்த வகுப்புலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வகுப்பில் என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் அதான் பார்க்க போறோம். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணோடனே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஹைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப்மே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தொடர்ச்சியான வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள். இந்திய அரசியலமைப்பு அதன் உள்ளடக்கம் உணர்வில் தனித்துவமானது. உலகின் ஒவ்வொரு அரசியலமைப்பிலிருந்தும் கடன் வாங்கப்பட்டாலும் இந்திய அரசியலமைப்பு பல முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது. நம்ம உலகத்தில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60 நாடுகளை ஆராய்ஞ்சு 64 லட்ச ரூபா செலவு பண்ணி நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியிருக்கோம். இருப்பினும் நம்ம இந்திய அரசியலமைப்பு பல முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது. மற்ற நாடுகளிலிருந்து அரசியலமைப்பிலிருந்து வேறுபடுகிறது. மற்ற நாடுகளிலிருந்து அரசியலமைப்பிலிருந்து வேறுபடுகிறது. 7வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம், 44வது சட்ட திருத்தம், 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம், 74, 97வது சட்ட திருத்தம், 101வது சட்ட திருத்தங்களின் மூலம் அரசியலமைப்பின் பல அசல் அம்சங்கள் 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ நம்ம திருத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1949 நவம்பர் 26 அன்னைக்கு சில முக்கியமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை ஆரம்பத்தில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். எலெக்ஷன், பார்லிமெண்ட், குடியுரிமை இந்த மாதிரி விஷயங்கள் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உண்மையில் 42வது சட்ட திருத்தம் 1976 அரசியலமைப்பின் பல்வேறு பகுதிகளில் செய்யப்பட்ட முக்கியமான மற்றும் பெரிய அளவிலான மாற்றங்களால் மினி அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. இது எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா, சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. 42வது சட்ட திருத்தம் 1976 சிறிய அரசியலமைப்பு சட்டம் என்று மினி அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. கேசவானந்தா பாரதி வழக்கு 1973 368வது பிரிவின் கீழ் பாராளுமன்றத்தின் அரசியலமைப்பின் அதிகாரம் அரசியலமைப்பின் கட்டமைப்பை மாற்ற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியது. அதாவது கேசவானந்தா பாரதி வழக்கு எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1973ஆம் ஆண்டு நடைபெற்றது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 368 இந்திய அரசியலமைப்பு தென்னாப்பிரிக்காவில் நம்ம எடுத்திருப்போம், பகுதி 20 இருக்குது. அது ஆர்டிகல் 368 பாராளுமன்றத்தின் அரசியலமைப்பின் அதிகாரம் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது என்று தீர்ப்பளித்தது. இந்த கேசவானந்தா பாரதி வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, 1973 ஆர்டிகல் 368 பிரிவின் கீழ் பாராளுமன்றத்தின் அரசியலமைப்பு அதிகாரம் அரசியலமைப்பின் கட்டமைப்பை மாற்ற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சிறப்பு என்னது? நம்ம பல நாடுகளிலேருந்து கடன் வாங்கியிருந்தாலும் சிறப்பு அம்சங்கள் நிறையா இருக்குது. 7வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம், 44வது சட்ட திருத்தம், 73வது சட்ட திருத்தம், 74, 97, 101 இந்த திருத்தங்களின் மூலமாக நிறையாவது நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. மினி கான்ஸ்டியூஷன்றாங்க 42வது சட்ட திருத்தம் 1976. கேசவானந்தா பாரதி வழக்கின் மூலமாக வந்து சிலது வந்து அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க. அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னதுன்னா, நம்ம அரசியலமைப்பு மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசியலமைப்புகள் அமெரிக்க அரசியலமைப்பு போன்று எழுதப்பட்டவை அல்லது பிரிட்டிஷ் அரசியலமைப்பை போன்று எழுதப்பட்டவை என வகைப்படுத்தப்படுகின்றன. அரசியலமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் அரசியலமைப்பு போன்று எழுதப்பட்டுச்சு, இல்லை இது அமெரிக்க அரசியலமைப்பு போட்டு எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் உலகின் அனைத்து எழுதப்பட்ட அரசியலமைப்புகளிலும் மிக நீளமானது. அப்போ இந்திய அரசியலமைப்பு உலகத்திலே எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பை காட்டிலும் நம்ம இந்திய அரசியலமைப்பு மிக நீளமானது. உலகின் அனைத்து எழுதப்பட்ட அரசியலமைப்புகளிலே காட்டிலும் இந்திய அரசியலமைப்பு மிக நீளமானது. இது மிகவும் விரிவான மற்றும் ஆவணமாகும். அப்படின்னா விரிவான ஆவணம்ன்றாங்க. உலகத்திலே மிக நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு மற்றும் மிக விரிவான ஆவணமாகும். முதலில் 1949 அரசியலமைப்பு ஒரு முன்னுரை 395 கட்டுரைகள் 22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. 1949 நவம்பர் 26 மற்றும் 8 அட்டவணைகள் இருந்துச்சு. தற்போது 2019 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இப்போ 470 ஆர்டிக்கல்கிட்ட போயிடுச்சு. 25 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 அட்டவணைகள் இருக்குது. 12 அட்டவணைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது.
1951 முதல் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திருத்தங்கள், அதாவது முதல் சட்ட திருத்தம் எப்போ திருத்தப்பட்டது அப்படின்னா 1951ஆம் ஆண்டு முதல் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. முதல் சட்ட திருத்தம் 1951இல் மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு திருத்தங்கள் சுமார் 20 கட்டுரைகள் மற்றும் ஒரு பகுதி நீக்கப்பட்டிருக்கு. 1951 முதல் பல்வேறு திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. 20 ஆர்டிகள் இது பண்ணியிருக்காங்க. பகுதி 7 நீக்கப்பட்டது. சுமார் 95 ஆர்டிகள் 4 பகுதிகள் சேர்க்கப்பட்டிருக்கு. பகுதி 4A, பகுதி 9A, பகுதி 9B, பகுதி 14A மற்றும் 4வது அட்டவணையில் ஆர்டிகள் 9, 10, 11 மற்றும் 12 சேர்க்கப்பட்டுள்ளன. உலகின் வேறு எந்த அரசியலமைப்பிலும் இவ்வளவு சட்டங்கள் மற்றும் அட்டவணைகள் கிடையாது. உலகத்தில் நம்ம எங்கே போய் பார்த்தாலும் இவ்வளவு சட்டங்களோ இவ்வளவு அட்டவணைகளோ நம்ம இந்தியாவில் உலகத்தில் கிடையாது, நம்ம இந்தியாவில் இருக்குது. நமது யானையின் அளவுக்கு 4 காரணிகள் பங்களித்துள்ளன. ஒரு யானைக்கு எப்படி பங்களிக்குமோ அதே மாதிரி 4 காரணிகள் பங்கு இருக்குது நமக்கு. அது என்னென்னா, அரசியலமைப்பில் புவியியல் காரணி, அதாவது நாட்டின் பரந்த தன்மை, அதன் பன்முகத்தன்மை. வரலாற்று காரணி, எடுத்துக்காட்டு அரசாங்கத்தின் செல்வாக்கு. இந்திய அரசாங்க சட்டம் 1935, இது பருமனானது. 3வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்திய மற்றும் என்ன சொல்கிறாங்க, 3வது வந்து பார்த்தோம்னா மத்திய மற்றும் மாநிலங்கள் இரண்டிற்கும் ஒரே அரசியலமைப்பு. மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு ஒரே அரசியலமைப்பு. அரசியல் நிர்ணய சபை சட்ட வல்லுநர்களின் ஆதிக்கம். இந்த 4 தான் வந்து இருக்கிறது முக்கியமான விஷயங்கள். புவியியல் காரணிகள், அதாவது நாட்டின் பரந்த தன்மை, அதன் பன்முகத்தன்மை. வரலாற்று காரணிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் செல்வாக்கு. இந்திய அரசாங்க சட்டம் 1935, அதுலேருந்து நம்ம கிட்டத்தட்ட 3/2 பங்கு 60% இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுலேருந்து எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மத்திய மற்றும் மாநிலங்கள் இரண்டிற்கும் ஒரே அரசியலமைப்பு. அரசியல் நிர்ணய சபையில் சட்ட வல்லுநர்களின் ஆதிக்கம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு நிர்வாகத்தின் அடிப்படை கோட்பாடுகள் மட்டுமல்ல, இந்த அரசியலமைப்பு நிர்வாகத்தோட அடிப்படை கோட்பாடுகள் மட்டுமல்ல, விரிவான நிர்வாக விதிகளையும் கொண்டுள்ளது. இது நீண்ட நிர்வாக விதிகளையும் வச்சுருக்கு அப்படின்றாங்க. மேலும் மற்ற நவீன ஜனநாயக நாடுகளில் சாதாரண சட்டங்கள் அல்லது நிறுவப்பட்ட அரசியல் மரபுகளுக்கு விடப்பட்ட விஷயங்கள் இந்தியாவில் அரசியலமைப்பு ஆவணத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா நிர்வாகத்தில் வந்து அடிப்படை கோட்பாடுகள் மட்டும் கிடையாது, விரிவான நிர்வாக விதிகளையும் கொண்டுள்ளது. மேலும் மற்ற நவீன ஜனநாயக நாடுகளில், மக்களாட்சி நடைபெற நாடுகளில் சாதாரண சட்டங்கள் அல்லது நிறுவப்பட்ட அரசியல் மரபுகளுக்கு விடப்பட்ட விஷயங்கள் இந்தியாவில் அரசியலமைப்பு ஆவணத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் அரசியலமைப்பு ஆவணத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்றாங்க. மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு, விரிவான ஆவணம். தொடக்கத்தில் எத்தனை 395 ஆர்டிகள் இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இப்பொழுது 12 அட்டவணைகள் இருக்குது, 25 பகுதிகள் இருக்குது. இதில் புதிதாக சேர்க்கப்பட்டது. இது 4 காரணிகளாக பிரிக்கிறாங்க. புவியியல் காரணி, வரலாற்று காரணி, மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இரண்டிற்கும் ஒரே அரசியலமைப்பு, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வல்லுநர்களின் ஆதிக்கம், நிர்வாக விதிகளை அடிப்படை நிர்வாக கோட்பாடுகளை மட்டும் வச்சுக்கலாம், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் வச்சுருக்கு அப்படின்றாங்க. பல்வேறு ஆதாரங்களிலிருந்து வரையப்பட்டது. நம்ம இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஆதாரங்கள்லேருந்து வரையப்பட்டது அப்படின்றாங்க. அது என்னென்ன ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு பெரும்பாலும் விதிகளை கொண்டுள்ளது அப்படின்றாங்க. என்னென்ன விதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு பெரும்பாலும் நிறைய ஆர்டிக்கல் வச்சுருக்கு. பல்வேறு நாடுகளிலிருந்து அரசியலமைப்பிலிருந்தும் 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்தும் கடன் வாங்கியுள்ளது. 1935 இந்திய அரசு சட்டம் 5லிருந்தும் கடன் வாங்கியுள்ளது அப்படின்ட்டுருக்காங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது என்று பெருமையுடன் கூறினார். மற்ற நாடுகளிலேருந்து நம்ம கடன் வாங்குறதுனால எந்த விதமான அவமானமோ மரியாதை குறைச்சலோ கிடையாது அப்படின்றாப்புல அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிட்டத்தட்ட 60 நாடுகளை ஆராய்ஞ்சு 64 லட்ச ரூபா செலவு பண்ணி வாங்கியிருக்கோம். அதனால் எந்த விதமான அவமானமோ மரியாதை குறைச்சலோ கிடையாது அப்படின்றாரு. உலகின் அறியப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளையும் சூறையாடுதல். அரசியலமைப்பின் கட்டமைப்பு பகுதியானது 1935 இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து பெருமளவு எடுக்கப்பட்டது. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், 3/2 பங்கு எடுக்கப்பட்டது, கிட்டத்தட்ட 60% எடுக்கப்பட்டது. அரசியலமைப்பின் தத்துவ பகுதி, அடிப்படை உரிமைகள், மாநில கொள்கையின் அரசியலமைப்போட தத்துவ பகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள், மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள். அமெரிக்கா மற்றும் அதாவது அயர்லாந்து நாட்டிலேருந்து உத்வேகம் பெற்றது. அரசியலமைப்பின் அரசியல் பகுதி, அமைச்சரவை அரசாங்கத்தின் கொள்கை, நிறைவேற்றம் மற்றும் நிர்வாகத்திற்கு இடையிலான உறவுகள். அதே மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்கிறாங்க. அது அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா,
ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு வழிகாட்டும் கோட்பாடுகள் அயர்லாந்து இங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்றாங்க. பெரும்பாலும் பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து பெற்றிருக்கு நம்ம வந்து. இங்கிலாந்துலேருந்து நம்ம நிறையா வாங்கியிருக்கோம். 1935லேருந்து நிறையா எடுத்திருக்கோம். அரசியலமைப்பின் மற்ற விதிகள் கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, யுஎஸ்எஸ்ஆர் இப்போது ரஷ்யான்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. பிரான்ஸ், தென்னாப்பிரிக்கா, ஜப்பான் பலவற்றின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் மிக ஆழமான செல்வாக்கு மற்றும் பொருள் ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 1935 ஆகும். அரசியலமைப்பின் மிக ஆழமான செல்வாக்கு, அதுக்கு ஆதாரம் வந்து என்னது? 1935 இந்திய அரசு சட்டம். கூட்டாட்சி திட்டம், நீதித்துறை, ஆளுநர்கள், அவசரகால அதிகாரங்கள், பொதுச் சேவை ஆணையங்கள், பெரும்பாலான நிர்வாக விவகாரங்கள் இதெல்லாமே எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுக்கப்பட்டது. இப்போ 1935 இந்திய அரசு சட்டத்தில் என்னென்ன எடுக்கப்பட்டது? கூட்டாட்சி திட்டம், நீதித்துறை, ஆளுநர்கள், அவசரகால அதிகாரங்கள், பொதுச் சேவை ஆணையங்கள், பெரும்பாலான நிர்வாக விவகாரங்கள் இதெல்லாமே 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தின் பாதிக்கும் மேற்பட்ட விதிகள் 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? பாதிக்கும் மேற்பட்ட விதி எங்கேருந்து எடுக்கப்பட்டது? 9 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, தேவையில்லை. 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து நெருங்கிய ஒற்றுமை கொண்டுள்ளது அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விறைப்பு மற்றும் நெகிழ்வு தன்மையின் கலவை. அரசியலமைப்புகள் கடினமான மற்றும் நெகிழ்வானவை என வகைப்படுத்தப்படுகின்றன. அரசியலமைப்பு வந்து நெகிழ்வாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், நான் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஒரு திடமான அரசியலமைப்பு என்பது அதன் திருத்தத்திற்கு ஒரு சிறப்பு நடைமுறை தேவைப்படுகிறது. எடுத்துக்காட்டாக அமெரிக்க அரசியலமைப்பு ஒரு நெகிழ்வான அரசியலமைப்பு. மறுபுறம் பிரிட்டிஷ் அரசியலமைப்பை போலவே சாதாரண சட்டங்களை உருவாக்காததைப் போலவே திருத்தலாம். அமெரிக்க அரசியலமைப்பு ஒரு நெகிழ்வானது, பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சாதாரண சட்டத்தை மட்டும் திருத்தலாம். இந்த மாதிரி நம்ம இந்திய அரசியலமைப்பு நெகிழும் தன்மை உள்ளது, நெகிழாத்தன்மையும் உள்ளது. இந்திய அரசியலமைப்பு இறுக்கமானதோ அல்லது நெகிழ்வானதோ இல்லை, ஆனால் இரண்டின் தொகுப்பு அப்படின்றாங்க. இந்திய அரசியலமைப்பு இறுக்கமானதும் கிடையாது, நெகிழ்வானதும் கிடையாது. ஆனால் அமெரிக்க அரசியலமைப்பு ஒரு நெகிழ்வான அரசியலமைப்பு. இங்கிலாந்து அரசியலமைப்பு ஒரு என்ன சொல்கிறாங்க, சாதாரண நெகிழ்வற்ற அரசியலமைப்பு. ஆனால் இந்திய அரசியலமைப்பு ரெண்டுமே இருக்குது. நெகிழும் தன்மையும் இருக்குது, இறுக்கமானதும் கிடையாது, நெகிழ்வானதும் கிடையாது. சில விதிகள் பாராளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையால், அதாவது 2/3 பங்கு உறுப்பினர்களால் திருத்தப்படலாம். சிலது வந்து பாராளுமன்றத்தில் இருக்க 2/3 பங்கு உறுப்பினர்களால் திருத்தப்படலாம். ஒவ்வொரு சபையும் வாக்களிக்கின்றன. மேலும் ஒவ்வொரு சபையின் மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மை. வேறு சில விதிகள் பாராளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையாலும் மொத்த மாநிலங்களில் பாதியளவு ஒப்புதலுடனும் திருத்தப்படலாம். வேறு சில விதிகள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு சில விதிகள் பாராளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையாலும் மொத்த மாநிலங்களின் பாதியளவு ஒப்புதலுடனும் திருத்தப்படலாம். வேறு சில விதிகள் சில இதை வந்து பார்த்தோம்னா பாராளுமன்றத்தோட பெரும்பான்மையில் 3/2 பங்கோடு திருத்தப்படலாம். சிலது வந்து பார்த்தோம்னா பாராளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையாலும் மொத்த மாநிலங்களின் பாதியளவு ஒப்புதலுடனும் திருத்தப்படலாம். அதே சமயம் அரசியலமைப்பின் சில விதிகளை சாதாரண சட்டமியற்றும் செயல்முறையின் மூலம் பாராளுமன்றத்தின் எளிய பெரும்பான்மை மூலமும் திருத்த முடியும். அவனை எளிய பெரும்பான்மையும் இந்த திருத்தங்கள் 368 கீழ் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்டிகல் 368 குறிப்பிடாமலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன பண்ணுறாங்க, 3 தான் சொல்கிறாங்க. சிறப்பு பெரும்பான்மையால், அதாவது 3/2 பங்கு உறுப்பினர்களால் திருத்தப்படலாம். 368 இந்திய அரசியலமைப்பு இறுக்கமானதோ நெகிழ்வானதோ கிடையாது. ஆனால் இரண்டின் தொகுப்பு 368 2 வகையான திருத்தங்களை வழங்குகிறது. சில விதிகள் பாராளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையால் திருத்தப்படலாம், அதாவது 3/2 பங்கால் திருத்தப்படலாம். ஒவ்வொரு சபையும் வாக்களிக்கின்றன. மேலும் ஒவ்வொரு சபையின் மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மையும் வாக்களிக்கின்றன. வேறு சில விதிகள் பாராளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையாலும் மொத்த மாநிலங்களின் பாதியளவு ஒப்புதலுடனும் திருத்தப்படலாம். அதே சமயம் அரசியலமைப்பின் சில விதிகளை சாதாரண சட்டமியற்றும் செயல்முறையின் மூலம் பாராளுமன்றத்தின் எளிய பெரும்பான்மையால் திருத்த முடியும். இந்த திருத்தங்கள் பிரிவு 368 கீழ் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எளிய பெரும்பான்மை மூலமாக திருத்துறதுக்கு ஆர்டிகல் 368 பயன்படுத்தலை அப்படின்றாங்க. ஒருமைப்பாட்டுடன் சார்புடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பு. இந்திய அரசியலமைப்பு ஒரு கூட்டாட்சி அரசாங்கத்தை நிறுவுகிறது. இந்திய அரசியலமைப்பு என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டாட்சி அரசாங்கத்தை நிறுவுகிறது. 2 அரசாங்கங்கள், அதிகாரப் பகிர்வு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் மேலாதிக்கம், அரசியலமைப்பின் கடினத்தன்மை, சுதந்திரமான நீதித்துறை மற்றும் இரு சபை போன்ற ஒரு கூட்டமைப்பின் அனைத்து வழக்கமான அம்சங்களையும் கொண்டுள்ளது. அப்போ கூட்டமைப்புன்னு என்னென்னது? 2 அரசாங்கங்கள், அதிகாரப் பகிர்வு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் மேலாதிக்கம், அரசியலமைப்பின் கடினத்தன்மை, சுதந்திரமான நீதித்துறை, இரு சபை. இதான் வந்து கூட்டாட்சி தன்மையோட வழக்கமான அம்சங்கள். இன்னொரு ஒரு கூட்டாட்சி அரசு அப்படின்றது என்னென்ன இருக்கும்? அதிகார பகிர்வு இருக்கும், எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்கும், அரசியலமைப்பின் மேலாதிக்கம்,
அரசியலமைப்பின் கடினத்தன்மை, சுதந்திரமான நீதித்துறை, இருசபை, ஒரு கூட்டமைப்பின் அனைத்து வழக்கமான அம்சங்களையும் கொண்டுள்ளது. இருப்பினும் இந்திய அரசியலமைப்பு பல ஒற்றையாட்சி அல்லது கூட்டாட்சி அல்லாத அம்சங்களையும் கொண்டுள்ளது. ஆனால் இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒற்றையாட்சியும் இருக்குது, கூட்டாட்சி அல்லாத அம்சங்களையும் கொண்டிருக்கு. அதாவது வலுவான மையம், ஒற்றை அரசியலமைப்பு, ஒற்றை குடியுரிமை, அரசியலமைப்பின் நெகிழ்வுத்தன்மை, ஒருங்கிணைந்த நீதித்துறை, மையத்தால் மாநில ஆளுநர் நியமனம், அகில இந்திய சேவைகள், அவசரகால விதிகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு பல ஒற்றையாட்சி அல்லது கூட்டாட்சி அல்லாத அம்சங்களை கொண்டுள்ளது. அப்படின்னா கூட்டாட்சி அல்லாத அம்சங்கள் எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வலுவான மையம், வலுவானத்தை மத்திய அரசு வலுவாக இருக்கும். ஒற்றை அரசியலமைப்பு, ஒற்றை குடியுரிமை, அரசியலமைப்பின் நெகிழ்வுத்தன்மை, ஒருங்கிணைந்த நீதித்துறை, மையத்தால் மாநில ஆளுநர் நியமனம், அகில இந்திய அவசர விதிகள், இதெல்லாம் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க, ஒற்றையாட்சி அல்லாத கூட்டாட்சி அல்லாத அம்சங்கள். அப்படின்னா கூட்டாட்சி அம்சங்கள் என்னென்ன? கூட்டாட்சி அம்சங்கள்னால் 2 அரசாங்கங்கள், அதிகார பகிர்வு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் மேலாதிக்கம், ஓகேங்களா, சுதந்திரமான நீதித்துறை, இதெல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டாட்சி தன்மையோடது. இந்திய அரசியலமைப்பு ஒரு கூட்டாட்சி தன்மை அப்படின்னா என்னது? அதிகார பகிர்வு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் மேலாதிக்கம், சுதந்திரமான நீதித்துறை, கூட்டாட்சி, இருசபை, இதெல்லாம் என்னது அப்படின்னா பார்த்தோம்னா கூட்டாட்சி தன்மைக்கு. இதுவே ஒற்றையாட்சி தன்மைக்கு அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வலுவான மையம், ஓகேங்களா, ஒற்றை அரசியலமைப்பு, ஒற்றை குடியுரிமை, அரசியலமைப்பின் நெகிழ்வுத்தன்மை, ஒருங்கிணைந்த நீதித்துறை, மையத்தால் மாநில ஆளுநர் நியமனம், அகில இந்திய சேவைகள், அவசரகால விதிகள், இதெல்லாமே என்னது? ஒற்றையாட்சி அல்லது கூட்டாட்சி அல்லாத அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்றாங்க. ரொம்ப முக்கியமானது. மேலும் கூட்டமைப்பு என்ற சொல் அரசியலமைப்பில் எங்கும் பயன்படுத்தப்படவில்லை. இது ரொம்ப முக்கியமானது. மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டமைப்பு அப்படின்ற சொல்லை எங்கேயுமே பயன்படுத்தவில்லை அப்படின்றாங்க. மறுபுறம் பிரிவு 1 இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று விவரிக்கிறது. அப்போ ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று விவரிக்கிறது. ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது? இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று விவரிக்கிறது. இது 2 விஷயங்களை குறிக்கிறது. ஒன்று, இந்தியா கூட்டமைப்பு என்பது மாநிலங்களின் ஒப்பந்தத்தின் விளைவாக இல்லை. அப்போ இந்தியா கூட்டமைப்புன்றது என்னது? மாநிலங்களோட ஒப்பந்தத்தோடு இல்லை. 2, கூட்டமைப்பிலேருந்து பிரிவதற்கு எந்த மாநிலத்திற்கும் உரிமையும் இல்லை அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ ஆர்டிகல் 1ன்றது என்ன சொல்லுது? இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று விவரிக்கிறது. இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று விவரிக்கும் சரத்து என்ன? ஆர்டிகல் 1. இது 2 விஷயங்களை குறிக்கிறது. இந்திய கூட்டமைப்புனா மாநிலங்களின் ஒப்பந்தத்தின் விளைவாக இல்லை. இது அக்ரிமெண்ட் போட்டு மற்ற மாநிலங்களும் ஒன்றா சேர்ந்துக்கல. 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? கூட்டமைப்பிலேருந்து பிரிவதற்கு எந்த மாநிலத்திற்கும் உரிமை இல்லை. எனவே இந்திய அரசியலமைப்பு வடிவத்தில் கூட்டாட்சி, ஆனால் ஒற்றையாட்சி, அரை கூட்டாட்சி என்று பலவிதமாக விவரிக்கப்பட்டுள்ளது. உண்மையிலே இந்திய அரசியலமைப்பு வடிவத்தில் கூட்டாட்சியாக இருக்கலாம், ஆனால் உண்மையிலே ஒற்றையாட்சி, அரை கூட்டாட்சி என்று பலவிதமாக விவரிக்கப்பட்டுள்ளது. வீயர் மோரிஸ் ஜோன்ஸின் பேரமைப்பு கூட்டாட்சி, கிரான்வில் ஆஸ்டின் கூட்டுறவு கூட்டாட்சி, ஐவர் ஜென்னிங்ஸின் கூட்டமைப்புடன் மையப்படுத்துதல் போக்கு, இப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஆள் ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு வடிவத்தில் கூட்டாட்சி, ஆனால் ஒற்றையாட்சி, அரை கூட்டாட்சி. வீயர் மோரிஸ் ஜோன்ஸின் பேரமைப்பு கூட்டாட்சி. வீயர் மோரிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோரிஸ் ஜோன்ஸின் பேரமைப்பு கூட்டாட்சி, கிரான்வில் ஆஸ்டின் கூட்டுறவு கூட்டாட்சி, ஐவர் ஜென்னிங்ஸின் கூட்டமைப்புடன் மையப்படுத்துதல் போக்கு. ஐவர் ஜென்னிங்ஸ் கூட்டமைப்புடன் மையப்படுத்துதல் போக்குன்றாப்புல. ஐவர் ஜென்னிங்ஸ். வீயர் மோரிஸ் ஜென்னிங்ஸ் பேரமைப்பு கூட்டாட்சி, கிரான்வில் ஆஸ்டின் கூட்டுறவு கூட்டாட்சி இப்படின்றாங்க. கூட்டுறவு கூட்டாட்சினா கிரான்வில் ஆஸ்டின், கூட்டமைப்புடன் மையப்படுத்துதல்னா ஐவர் ஜென்னிங்ஸ், மோரிஸ் ஜோன்ஸின் பேரமைப்பு கூட்டாட்சி. அரசாங்கத்தின் பாராளுமன்ற வடிவம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்க ஜனாதிபதி ஆட்சி முறையை காட்டிலும் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற ஆட்சி முறையை தேர்ந்தெடுத்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு அமெரிக்க ஜனாதிபதி ஆட்சி முறையை காட்டிலும் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற ஆட்சி முறையை தேர்ந்தெடுத்துள்ளது. இது பாராளுமன்ற அமைப்பு அடிப்படையிலானது. இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாராளுமன்றத்தில் இருக்க
அமைப்பு அடிப்படையிலானது. பிரிட்டிஷ் நாடாளுமன்ற ஆட்சி முறையை தேர்ந்தெடுத்துள்ளது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்ற ஆட்சி முறையை தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஆட்சியை காட்டிலும் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற ஆட்சியை தான் தேர்ந்தெடுத்திருக்கு. பாராளுமன்ற அமைப்பு அடிப்படையிலானது. சட்டமன்றம் மற்றும் நிர்வாக உறுப்புகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு கொள்கை ஜனாதிபதி முறையானது இரு உறுப்புகளுக்கும் இடையே அதிகாரங்களை பிரிக்கும் கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது. சட்டமன்றம் மற்றும் நிர்வாகம் நமக்கு தெரியும் 3 தூண்கள் இருக்குது. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. இதை 3 தூண்கள். இந்த 3 தூண்களில் சட்டமன்றம், நிர்வாகம் இடையான ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு ஜனாதிபதி முறையானது இரு உறுப்புகளுக்கும் இடையே அதிகாரங்களை பிரிக்கும் கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது. சட்டமன்றம், நிர்வாகம், ஜனாதிபதி இதெல்லாம் ஒருங்கிணைப்பு கொள்கை. இதெல்லாம் மத்திய மாநில பிரிக்கும் கோட்பாட்டில் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. பாராளுமன்ற அமைப்பு வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்றாங்க. வெஸ்ட்மின்ஸ்டர் பொறுப்பு அரசாங்கம், அமைச்சரவை அரசாங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்புறம் பாராளுமன்ற அமைப்பு அப்படின்றது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாராளுமன்ற அமைப்பு வெஸ்ட்மின்ஸ்டர் முறைன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பொறுப்பு அரசாங்கம், அமைச்சரவை அரசாங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. பாராளுமன்ற அமைப்பு எப்படி அழைக்கப்படுகிறதுனா வெஸ்ட்மின்ஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது, பொறுப்பு அரசாங்கம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் அமைச்சரவை அரசாங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசில் மட்டுமல்ல மாநிலங்களிலும் நாடாளுமன்ற அமைப்பை நிறுவுகிறது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மத்திய அரசில் மட்டும் கிடையாது, மாநிலத்திலேயும் நாடாளுமன்ற அமைப்பை நிறுவுகிறது அப்படின்றாங்க. இந்தியாவில் பாராளுமன்ற அரசாங்கத்தின் அம்சங்கள் பெயரளவு மற்றும் உண்மையான நிர்வாகிகள் இருப்பது. இந்தியாவில் பாராளுமன்ற அரசாங்கத்தோட அம்சம் என்னென்னா பெயரளவு மற்றும் உண்மையான நிர்வாகிகள் இருப்பது, பெரும்பான்மை கட்சி ஆட்சி அமைப்பது, சட்டமன்றத்தில் நிர்வாகத்தின் கூட்டு பொறுப்பு, சட்டமன்றத்தில் அமைச்சர்களின் உறுப்பினர், பிரதமர் அல்லது முதலமைச்சரின் தலைமை, கீழ்நிலை ஆட்சியை கலைத்தல், லோக்சபா, சட்டசபை. இன்னதான் பார்த்தோன்னா இந்தியாவில் பாராளுமன்றத்தின் அம்சங்கள். பேரளவு தலைவர் யார் இருப்பா? குடியரசுத் தலைவர் இருப்பார். மாநிலத்தில் ஆளுநர் இருப்பாங்க. உண்மையான தலைவர் யார் இருப்பா? பெரும்பான்மை கட்சியோட தலைவர், பிரதமர் இருப்பார். மாநிலம்னா முதலமைச்சர் இருப்பார். சட்டமன்றத்தில் நிர்வாகத்தில் கூட்டு பொறுப்பு, சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் உறுப்பினர், பிரதமர் அல்லது அமைச்சர்களின் தலைமை, கீழ்நிலை ஆட்சியை கலைத்தல், லோக்சபா, சட்டசபை. இந்தியாவில் பாராளுமன்றத்தின் அரசாங்கத்தின் அம்சங்கள் இதெல்லாமே. இந்திய நாடாளுமன்ற அமைப்பு பெரும்பாலும் பிரிட்டிஷ் முறையை அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இந்திய நாடாளுமன்ற அமைப்பு பிரிட்டிஷ் முறையை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் இரண்டிற்கும் இடையே சில அடிப்படை வேறுபாடுகள் உள்ளன. உதாரணமாக இந்திய நாடாளுமன்றம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தைப் போல இறையாண்மை கொண்ட அமைப்பு அல்ல. அப்போ இந்திய நாடாளுமன்றம் என்பது என்னது? இந்திய நாடாளுமன்றம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தை போல இறையாண்மை கொண்ட அமைப்பு கிடையாது. மேலும் இந்திய அரசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் குடியரசு உள்ளது. அதே சமயம் பிரிட்டிஷ் அரசுக்கு பரம்பரை தலைவர் மன்னராட்சி உள்ளது அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் இருக்கார். ஆனால் அவங்கள பரம்பரையாக தான் வர்றாங்க, நம்மள தேர்ந்தெடுத்து வர்றாங்க. அதனால தான் இந்திய நாடாளுமன்றம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தை போல இறையாண்மை கொண்ட அமைப்பு கிடையாது. இந்தியா அல்லது பிரிட்டன் என நாடாளுமன்ற அமைப்பில் பிரதமரின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமானதாகவும் மாறியுள்ளது. அரசியல் விஞ்ஞானிகள் இதை பிரதம மந்திரி அரசாங்கம் என்று அழைக்க விரும்புகிறார்கள். இந்தியா அல்லது பிரிட்டன் என நாடாளுமன்ற அமைப்பில் பிரதமரின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் முக்கியமானதாகவும் மாறியுள்ளது. அரசியல் விஞ்ஞானிகள் இதை பிரதம மந்திரி அரசாங்கம் என்று அழைக்கிறார்கள். அரசியல் விஞ்ஞானிகள் எப்படி சொல்கிறாங்க? இதை பிரதம மந்திரி அரசாங்கம் என்று அழைக்க விரும்புகிறார்கள். பிரதம மந்திரி அரசாங்கம் என்று அழைக்க விரும்புகிறார்கள். பாராளுமன்ற இறையாண்மை மற்றும் 6வது பாயிண்ட்டு. அப்போ நம்ம உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு நெகிழ்வுத்தன்மை கொண்டது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பாராளுமன்ற இறையாண்மை மற்றும் நீதித்துறை மேலாதிக்கத்தின் தொகுப்பு. பாராளுமன்றத்தின் இறையாண்மை கோட்பாடு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துடன் தொடர்புடையது. அதே நேரத்தில் அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் நீதித்துறை மேலாதிக்கத்தின் கொள்கை. இந்த பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். இந்திய நாடாளுமன்ற அமைப்பு பிரிட்டிஷ் அமைப்பிலிருந்து வேறுபட்டது போல இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தின் நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரம் அமெரிக்காவில் உள்ளதை விட குறுகியதாக உள்ளது. அப்போ இந்திய நாடாளுமன்ற அமைப்பு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தை போல இறையாண்மை கொண்டதல்ல. இந்தியாவில் உள்ள உச்சநீதிமன்ற நீதித்துறையின் மறு ஆய்வு அதிகாரம் அமெரிக்காவில் உள்ளதை போல மிக குறுகியதாக உள்ளது. ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பில் உள்ள சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைக்கு எதிராக சட்டத்தின் சரியான செயல்முறை அமெரிக்க அரசியலமைப்பு வழங்குகிறது. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பில் பிரிவு 21 ஆர்டிகிள் 21 இருக்குல்ல, அந்த ஆர்டிகிள் 21 உள்ள சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைக்கு எதிராக சட்டத்தின் சரியான செயல்முறை
சட்டத்திற்கு வந்து சரியான செயல்முறை அமெரிக்க அரசியலமைப்பு வழங்குகிறது பிரிவு 21. எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் ஆங்கிலேய நாடாளுமன்ற கொள்கைக்கு இடையே சரியான ஒருங்கிணைப்பை விரும்புகின்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் ஆங்கிலேய நாடாளுமன்ற கொள்கைக்கு இடையே சரியான ஒருங்கிணைப்பை விரும்புகின்றனர். ஓகேங்களா? அதனால தான் இந்தியாவோட உச்சநீதிமன்றத்தின் நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரம் அமெரிக்காவில் உள்ளதை விட குறுகியதாக உள்ளது. ஏன்னா மறுசீராய்வு அதிகாரமும் நீதி புனராய்வும் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்? அமெரிக்காலேருந்து எடுத்திருக்கோம். ஆனால் அமெரிக்காலேருந்து எடுத்திருந்தாலும் அது வந்து குறுகியதாக இருக்குது. ஏன்னா ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது அப்படின்னா, சுதந்திரமாக வாழும் உரிமை என்பது மற்ற சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை. அதுக்கு எதிராக சட்டத்தின் சரியான செயல்முறை அமெரிக்க அரசியலமைப்பு வழங்கிறது. நம்ம சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைன்னு சொல்கிறோம், அவங்க சட்டத்தால் சரியான செயல்முறை அப்படின்றாங்க. இல்லைங்களா? நம்ம இது வந்து பார்த்தோம்னா ஆங்கில நாடாளுமன்ற கொள்கைக்கு இடையான சரியான ஒருங்கிணைப்பை விரும்புகின்றனர். இறையாண்மை மற்றும் நீதித்துறை மேலாதிக்கத்தின் அமெரிக்க கொள்கை. உச்ச நீதிமன்றம் ஒருபுறம் நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரத்தின் மூலம் நாடாளுமன்ற சட்டங்களை அரசியலமைப்புக்கு முரணானது என அறிவிக்க முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஒருபுறமும் நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரத்தின் மூலம் நாடாளுமன்ற சட்டங்களை முரணானது என அறிவிக்க முடியும். அப்போ இறையாண்மை மற்றும் நீதித்துறை மேலாதிக்கத்தின் அமெரிக்க கொள்கை. மறுபுறம் பாராளுமன்றம் அதன் அரசியலமைப்பு அதிகாரத்தின் மூலம் அரசியலமைப்பின் பெரும்பகுதியை திருத்த முடியும். பாராளுமன்றம் அரசியலமைப்போட அதிகாரத்தோட பெரும்பகுதியை திருத்த முடியும். ஒருபுறம் சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்கிறார் ஏன் உச்சநீதிமன்றம் இருக்குது. மறுபுறம் அரசியலமைப்பு அதிகாரத்தின் மூலம் அரசியலமைப்பின் பெரும்பகுதியை திருத்துகிற அதிகாரம் பாராளுமன்றத்தில் இருக்குது அப்படின்றாங்க. இறையாண்மை மற்றும் நீதித்துறை மேலாதிக்கத்தின் அமெரிக்க கொள்கை. ஓகேங்களா? ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. இந்திய அரசியலமைப்பு ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை அமைப்பை நிறுவுகிறது. இந்த ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை நாட்டின் ஒருங்கிணைந்த நீதித்துறை அமெரிக்காவில் உச்சநீதிமன்றத்தில் முதன்மையானது. நாட்டின் ஒருங்கிணைந்த நீதித்துறைன்றது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, எல்லா பாயிண்ட்டுமே முக்கியமானது தான். நாட்டின் ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பில் உச்சநீதிமன்றம் முதன்மையானது. அதன் கீழே மாநில அளவில் உயர்நீதிமன்றங்கள் உள்ளன. உச்சநீதிமன்றத்துக்கு கீழே தான் உயர்நீதிமன்றம் இருக்குது. உயர்நீதிமன்றத்தின் கீழ் துணை நீதிமன்ற கீழே 3 படிநிலைகள் இருக்குது. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், துணை நீதிமன்றம். அதாவது மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் பிற கீழ் நீதிமன்றங்கள் இந்த ஒற்றை நீதிமன்ற அமைப்பை மத்திய சட்டங்கள் மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டையும் செயல்படுத்துகிறது. மத்தியில் போகிற சட்டத்தையும் செயல்படுத்தும், மாநில போகிற சட்டத்தையும் செயல்படுத்தும் இந்த மாவட்ட நீதிமன்றங்கள். அமெரிக்காவை போல் இல்லாமல் கூட்டாட்சி சட்டங்கள் கூட்டாட்சி நீதித்துறையால் செயல்படுத்தப்படுகின்றன. அமெரிக்காவில் வந்து கூட்டாட்சி சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கூட்டாட்சி நீதித்துறையால் தான் அங்கே செயல்படுத்தப்படுகின்றன. மற்றும் மாநில சட்டங்கள் மாநில நீதித்துறையால் செயல்படுத்தப்படுகின்றன. நம்ம நீதி புனராய்வு மறுசீராய்வு அதிகாரம் அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். ஆனால் அமெரிக்காவில் கூட்டாட்சி சட்டம்னு சொல்லி தனியாகவே எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நீதித்துறை அமைப்புன்றது இந்திய அரசு சட்டம் 1935 எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நீதி பேராணைன்றது வந்து இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நீதி பேராணை இங்கிலாந்து, நீதித்துறை அமைப்பு இந்திய அரசு சட்டம் 1935, நீதி புனராய்வு அமெரிக்கா. ஓகேங்களா? மறுசீராய்வு அதிகாரம் அமெரிக்கா. உச்சநீதிமன்றம் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம், மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம், குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுக்கான உத்தரவாதம் மற்றும் அரசியலமைப்பின் பாதுகாவலர். அப்போ அரசியலமைப்பின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அரசியலமைப்பின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுபவர் உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம், மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம், குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுக்கான உத்தரவாதம் மற்றும் அரசியலமைப்பின் பாதுகாவலர். உச்சநீதிமன்றம்னு எத்தனை பேர் இருக்குது. எனவே அரசியலமைப்பு அதன் சுதந்திரத்தை உறுதிப்படுத்த பல்வேறு விதிகளை கொண்டுள்ளது. நீதிபதிகளின் பதவி காலத்தின் பாதுகாப்பு, நீதிபதிகளுக்கான நிலையான சேவை நிலைமைகள், உச்சநீதிமன்றத்தின் அனைத்து செலவுகள் இந்திய ஒருங்கிணைந்த நிதியில் வசூலிக்கப்படுகிறது. அப்போ இவங்களுக்கு செலவுலாம் எங்கேருந்து வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா, தொகுப்பு நிதி ஆர்டிகல் 266. ஓகேங்களா? தொகுப்பு நிதி தான் ஒருங்கிணைந்த நிதி அப்படின்றாங்க. நீதிபதிகளோட பதவி காலத்தின் பாதுகாப்பு, நீதிபதிகளுக்கு நிலையான சேவை நிலைமைகள், உச்சநீதிமன்றத்தின் அனைத்து செலவுகள் இந்திய ஒருங்கிணைந்த நிதியில் வசூலிக்கப்படுகிறது. நீதிபதிகளின் நடத்தை விசாரணை சட்டம் வந்து பார்த்தோம்னா, நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968. நீதிபதிகள் நடத்தை மீதான விவாதத்திற்கு தடை சட்டமன்றங்களில். ஓகேங்களா? நீதிமன்றத்தை பற்றி நம்ம சட்டமன்றத்தில் பேசக்கூடாது. ஓய்வுக்கு பிறகு நடைமுறைக்கு தடை. ஓய்வுக்கு அப்புறம் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் போய் வாதாட தடை பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றத்தின் அவமதிப்புக்காக தண்டிக்கும் அதிகாரம். உச்சநீதிமன்றத்தை அவமதிச்சாங்கன்னா தண்டிக்கிற அதிகாரம் இருக்குது. அது ஆர்டிகல் 129 சொல்லும். உயர்நீதிமன்றத்தை அவமதிச்சாங்கன்னா ஆர்டிகல் 215. நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல் இப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒருங்கிணைந்த மற்றும் என்ன சொல்கிறாங்க, சுதந்திரமான நீதித்துறை வச்சுருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி கூட்டாட்சி நீதிமன்றம் இந்தியாவில் கிடையாது. மத்தியில் போடுற சட்டத்தை மத்தியில்
மாநிலத்தையும் செயல்படுத்துகிற அமெரிக்கா. ஆனால் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியில் போகிறதையும் செயல்படுத்தும், மாநிலத்தை போகிறதையும் செயல்படுத்தும். நம்ம இந்தியாவில் கூட்டாட்சி சட்டங்கள் கூட்டாட்சி நீதித்துறையால் செயல்படுத்தப்படுகிறது அந்த அமெரிக்காவில் அது வந்து. ஓகேங்களா. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள். நம்ம அடிப்படை உரிமை பகுதி 3ல் இருக்குது. அடிப்படை உரிமை எதில் இருக்குது? பகுதி 3 அடிப்படை உரிமைகள் நமக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 அடிப்படை உரிமைகளை உத்தரவாதம் செய்கிறது. அது என்ன 6 அடிப்படை உரிமைகள்? இப்போ 6 தான்ப்பா. சமத்துவத்திற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சமத்துவத்திற்கான உரிமைக்கான ஆர்டிகல் வந்து 14லேருந்து 18 வரைக்கும் இருக்குது. சுதந்திரத்துக்கான உரிமை 19லேருந்து 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23லேருந்து 24, மத சுதந்திரத்திற்கான உரிமை 25லேருந்து 28, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை 29லேருந்து 30. ஓகேங்களா. அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை 32. இதில் இந்த மாதிரி நமக்கு சமத்துவ உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திரத்திற்கான உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமைன்னு சொல்லி நமக்கு அரசியலமைப்பில் பகுதி 3 அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. மொத்தம் இப்போ நம்ம கரண்ட்டில் 25 பகுதிகள் இருக்குது. அதில் பகுதி 3 அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. அதில் அனைத்து குடிமக்களுக்கும் 6 உரிமைகளை வழங்குகிறது. சமத்துவ உரிமை ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் இருக்குது. சுதந்திர உரிமை 19லேருந்து 22 வரைக்கும் இருக்குது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23லேருந்து 24 வரைக்கும் இருக்குது. மத சுதந்திரத்திற்கான உரிமை 25லேருந்து 28 வரைக்கும் இருக்குது. கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை 29, 30. அது அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை ஆர்டிகல் 32. இது இந்திய அரசியலமைப்பின் முக்கியமான அம்சங்கள். அடிப்படை உரிமைகள் என்பது அரசியல் ஜனநாயகம் என்ற கருத்தை ஊக்குவிப்பதற்காகவே. அடிப்படை உரிமைகள்ன்றது என்னது? அரசியல் ஜனநாயகம் அப்படின்ற அரசியலோட ஜனநாயகம் அப்படின்ற அடிப்படை கருத்தை ஊக்குவிக்கிறதுக்காண்டி தான் அடிப்படை உரிமைகள்ன்றது அரசியல் ஜனநாயகம். அவை சட்டமன்றத்தின் நிறைவேற்றும் மற்றும் தன்னிச்சையான சட்டங்களின் கொடுங்கோன்மையின் வரம்புகளாக செயல்படுகின்றன. அவை இயற்கையில் நியாயமானவை, அதாவது எப்படி சொல்கிறாங்க, அவற்றின் மீறலுக்காக அவை நீதிமன்றங்களால் செயல்படுத்தப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு செல்லலாம். இதுக்கு ஆர்டிகல் 32. இது அவரது உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக ஹேர்பேஸ் கார்பஸ், மாண்டமஸ், சான்றளிப்பு, குவா வாரண்டோ, ரீட் ஆகியவற்றை ரீட்டுகளை சொல்லலாம். இருப்பினும் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை. இது 5மே முக்கியமானதுப்பா. ஹேர்பேஸ் கார்பஸ், மாண்டமஸ், தடை, சான்றளிப்பு, குவா வாரண்டோ. ஓகேங்களா. எப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க? ஹேபேஸ் கார்பஸ், மாண்டமஸ், தடை, சான்றளிப்பு, குவா வாரண்டோ. இந்த 5 தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் மீட்டெடுப்பதற்காக இந்த 5 ரீட் மனுக்களை வந்து நம்ம இது பண்ணலாம். இருப்பினும் அடிப்படை உரிமைகளை முழுமையானவை மற்றும் நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவை அல்ல. அடிப்படை உரிமைகள் முழுமையானவை மற்றும் நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவை அல்ல அடிப்படை உரிமைகள். மேலும் அவை புனிதமானவை அல்ல. புனிதமானவையும் கிடையாது. மேலும் அவை அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் பாராளுமன்றத்தால் குறைக்கப்படலாம். அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலம் பாராளுமன்றத்தால் குறைக்கப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம். கட்டுரை ஆர்டிகல் 20, 21 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமைகள் தவிர அவசரகால செயல்பாட்டின் போது அவை இடைநீக்கம் செய்யப்படலாம். ஓகேங்களா. அப்போ நம்ம இந்த அடிப்படை உரிமைகள் உச்சநீதிமன்றம் தான் நமக்கு வந்து நம்ம இது பண்ணலாம், பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும், அடிப்படை நமக்கு 6 வகையான அடிப்படை உரிமைகள் இருந்தாலும் இந்த 6 வகை அடிப்படை உரிமையானது நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவை அல்ல. அடிப்படை உரிமைகள் முழுமையானவை கிடையாது, புனிதமானவை கிடையாது. அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் பாராளுமன்றத்தின் மூலம் குறைக்கப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் அப்படின்றாங்க. ஆர்டிகல் 20, 21 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமைகள் தவிர தேசிய அவசரகால செயல்பாட்டின் போது அவை இடைநீக்கம் செய்யப்படலாம். ஆர்டிகல் 20, 21 தவிர மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்? அவசரகால செயல்பாட்டின் போது இடைநீக்கமும் பண்ணிக்கலாம். இது நம்ம அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சம் அப்படின்றாங்க. அடுத்து மாநில கொள்கையின் வழிகாட்டுதல். இது நம்ம அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா. டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் ஒரு நாவல் அம்சம். என்னோட குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின் இது வந்து. ஓகேங்களா. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் ஒரு நாவல் அம்சம் அப்படின்றாரு. அவை அரசியலமைப்பின் 4ஆம் பாகத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளன. அப்படின்னா மாநில கொள்கை கோட்பாடுகள் எத்தனாவது பாகத்தில் இருக்குது அப்படின்னா 4வது பாகத்தில் இருக்குது. அவர்கள் மூன்று பரந்த இதை வந்து சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. சோசலிஸ்ட்டு, காந்திய கோட்பாடுகள், தாராளவாத கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி 3 தான் பிரிக்கிறாங்க. இதில் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தின் லட்சியத்தை மேம்படுத்துவதற்கானவை. அவர்கள் இந்தியாவில் நலன்புரி அரசை, அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசு, நலன்புரி அரசு என்னது? மக்கள் நல அரசு உருவாக்குறத பற்றி சொல்கிறாங்க வழிகாட்டுதல் கோட்பாடுகள். இருப்பினும் அடிப்படை உரிமைகளைப் போலன்றி இந்த உத்தரவுகள் இயற்கையில் நியாயமற்றவை. இயற்கையில் வந்து இந்த அடிப்படை உரிமைகள் நியாயமற்றவை. அதாவது அவற்றின் மீறலுக்காக அவை நீதிமன்றங்களால் செயல்படுத்த முடியாது. இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளால் நீதிமன்றங்களால் செயல்படுத்த முடியாது. ஆயினும் கூட அரசியலமைப்பு சட்டமே இந்த கொள்கைகள் நாட்டின் நிர்வாகத்தில் அடிப்படையானவை. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க.
ஆனால் வந்து பார்த்தோன்னா சுற்றுச்சூழல் சட்டத்தின் மூலம் அதை கொண்டு வந்திருப்பாங்க 1986. மகப்பேறு சட்டம் சொல்லுவாங்க 1961. முதியோர் பாதுகாப்பு சட்டம் சொல்லுவாங்க, நீர் பாதுகாப்பு சட்டம் சொல்கிறாங்க, ஓகேங்களா. காற்று பாதுகாப்பு சட்டம் 1981, ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. நீர் பாதுகாப்பு சட்டம் வந்து பார்த்தோம்னா 74. காடுகள் பாதுகாப்பு சட்டம் வந்து பார்த்தோம்னா முதல்ல பாதுகாப்பு சட்டம் 75. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா சட்டத்தின் மூலம் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை வந்து காப்பாற்ற பார்ப்பாங்க. சட்டங்களை ஏற்றுவது இந்த கொள்கைகளை பயன்படுத்துவது அரசின் கடமையாகும் என்று அறிவிக்க. எனவே அவர்கள் தங்கள் விண்ணப்பத்திற்கு மாறாக மாநில அதிகாரிகளுக்கு ஒரு தார்மீக கடமை விதிக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு பின்னால் உள்ள உண்மையான சக்தி, அதாவது பொது கருத்து. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் கோட்பாடுகளுக்கு இடையிலான சமநிலையின் அடித்தளத்தில் நிறுவப்பட்டது. அப்போ மினர்வா மில்ஸ் வழக்கு எப்பொழுது அப்படின்னா 1980. மினர்வா மில்ஸ் வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் கோட்பாடுகளுக்கு இடையிலான சமநிலையின் அடித்தளத்தில் நிறுவப்பட்டது. மினர்வா மில்ஸ் வழக்கு உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் கோட்பாடுகளுக்கு இடையிலான சமநிலையில் அடித்தளத்தில் நிறுவப்பட்டது என்று கூறியது. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் கோட்பாடுகளுக்கு இடையிலான சமநிலையின் அடித்தளத்தில் நிறுவப்பட்டது. இதான் மினர்வா மில்ஸ் வழக்கு வந்து சொல்லுது, ஓகேங்களா. இது வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்கிறாங்க, ஓகேங்களா. இது என்னது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள். மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள். அடுத்து அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பின் குடிமக்களின் அடிப்படை கடமைகளை வழங்கவில்லை. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அசல் குடிமை கொடுக்கல. சுரன் சிங் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் 42ஆம் சட்டத்தை 1976 அவசர நிலை பிரகடனம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 86ஆம் சட்டத்தை 2002 கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா பகுதி 4A இது ஒரு 51A ஒரு துணை பிரிவாக தான் சேர்த்துருப்பாங்க. அரசியலமைப்பு தேசிய கொடி தேசிய கீதத்தை மதிக்கும் 11 அடிப்படை கோட்பாடுகளே நமக்கு கொடுத்துருக்கு. 11 அடிப்படை கடமைகள் நம்மக்கிட்ட இருக்குது. நமக்கு ஒரு கடமை பாக்கி இருக்குன்றாங்க. நாட்டின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க அனைத்து மக்களிடையேயும் பொதுவான சகோதர உணர்வை ஊக்குவித்தல், நமது கலப்பு கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியத்தை பாதுகாக்க மற்றும் பல குடிமக்கள் தங்கள் உரிமைகளை அனுபவிக்கும் அதே வேளையில் அவர்கள் தங்கள் நாட்டிற்கும் தங்கள் சமூகத்திற்கும் சக குடிமக்களுக்கும் அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை நன்கு உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படை கடமைகள் நினைவூட்டுகின்றன. மொத்தம் 11 கடமைகள் இருக்குது. பகுதி 4A இருக்குது. 51A ஸ்டார்ட் பண்ணி 51K முடியும், ஓகேங்களா. அடுத்து ஒரு மதச்சார்பற்ற அரசு. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு மதச்சார்பற்ற அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற அரசை குறிக்கிறது. எனவே அது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ மதமாக நிலைநிறுத்தவில்லை. அரசியலமைப்பின் பின்வரும் விதிகள் இந்திய அரசின் மதச்சார்பற்ற தன்மையை வெளிப்படுத்துகின்றன. 42ஆம் சட்ட திருத்தம் 1976 திருத்தத்தின் மூலம் மதச்சார்பற்ற என்ற சொல் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது. அப்போ முகப்புரையில் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் மதச்சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது என்றால் 42ஆம் சட்ட திருத்தம் 1976 மூலம் சேர்க்கப்பட்டது. முன்னுரை இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்கும் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டின் சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. எந்த நபரும் சட்டத்திற்கு முன் சமத்துவம் அல்லது சட்டங்களின் சம பாதுகாப்பை அரசு மறுக்கக்கூடாது. ஆர்டிகல் 14 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், சட்டத்திற்கு முன் சமத்துவம், சட்டத்திற்கு முன் சம பாதுகாப்பு. 3 மதத்தின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. மதத்தின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. இதுக்கான ஆர்டிகல் வந்து 15. பொது வேலை விஷயங்களில் அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு, அனைத்து நபர்களுக்கும் சமமாக மனசாட்சியின் சுதந்திரத்திற்கும் சுதந்திரமாக எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் உரிமையுண்டு. ஆர்டிகல் 25, ஓகேங்களா. எந்த சாமியும் கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் 25 அதாவது நம்ம கலாச்சார உரிமை. இந்த மாதிரி விஷயங்கள் எதில் வருது அப்படின்னா மதச்சார்பற்ற அரசு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மத பிரிவினரும் அல்லது எந்த பிரிவினரும் அதன் மத விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிகல் 26 எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட மதத்தை மேம்படுத்துவதற்கு எந்த நபரும் கட்டாயமாக வரி செலுத்தணும் வற்புறுத்தக்கூடாது. 27 அரசு பராமரிக்கப்படும் எந்த கல்வி நிறுவனங்களையும் மத போதனை வழங்கக்கூடாது. 28 குடிமக்களின் எந்த ஒரு பிரிவினரும் அதன் தனித்துவமான மொழி, எழுத்து அல்லது கலாச்சாரத்தை பாதுகாக்க உரிமை உண்டு. 29 அனைத்து சிறுபான்மையினர் தங்களுக்கான விருப்பமான கல்வி நிறுவனங்களை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 30 அனைத்து குடும்பங்களும் பாதுகாக்க அளிக்க உரிமை உள்ளது. இந்த மாதிரி மதச்சார்பற்ற அரசுன்றாங்க. சிவில் உரிமைகள், பொது சிவில் உரிமைகள் ஆர்டிகல் 44, ஓகேங்களா. மதச்சார்பணி மேற்கத்திய கருத்து, தேவாலயம், அரசியல் ஆகியவற்றுக்கு இடையே ஒரு முழுமையான பிரிவை குறிக்கிறது. மதச்சார்பின்மை என்ற எதிர்மறையான கருத்து சமூகம் பல மதங்களை கொண்ட இந்திய சூழ்நிலையில் பொருந்தாது. மதச்சார்பற்ற அரசுனா நாத்திகவாதியை சொல்லலை. எல்லாம் இந்த
மதச்சார்பற்ற அரசுன்றது எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி. எனவே இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பின்மை நேர்மறையான கருத்தை உள்ளடக்கிறது. அதாவது அனைத்து மதங்களுக்கும் சமமான மரியாதை, அனைத்து மதங்களையும் சமமாக பாதுகாப்பது. நாத்தியம் கிடையாது. மதச்சார்பற்ற அரசுனா நாத்தியம் கிடையாது. மதச்சார்புனா அனைத்து மதங்களுக்கும் நாங்கள் சமமாக மரியாதை கொடுக்குறோன்ற அர்த்தம். எப்படி வந்து பாகற்காய்னா இனிப்பு அல்லாத காய் அப்படின்றோம், அதே மாதிரி தான் இதுவும். மேலும் மதத்தின் அடிப்படையில் சட்டமன்றங்களின் இடஒதுக்கீடு என்ற பழைய வகுப்புவாத பிரதிநிதித்துவ முறையையும் இது உறுதி செய்வதற்காக பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது அவங்கவுங்க இதில் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கு தற்காலிக இடஒதுக்கீடு வழங்குகிறது. இதை வந்து மதச்சார்பற்ற அரசு. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ் இந்திய அரசியலமைப்பு மக்களவை மாநில சட்டசபை பேரவைகளுக்கான தேர்தல்களின் அடிப்படையாக உலகளாவிய வயது வந்த வாக்குரிமை எடுத்துக்கொள்ளும். உலகளாவிய வயது வந்த வாக்குரிமை எடுத்தன அப்படின்னா 18 வயதுக்கு குறையாதவங்க ஓட்டு போடலாம். சாதி, இனம், மதம், பாலினம், கல்வியறிவு, செல்வம் போன்ற வேறுபாடுகளின்றி வாக்களிக்கும் உரிமை. நம்ம இது வந்து எப்போ சேர்த்துக்கிட்டோம்னா 61 சதவீதம் தான். 1988 89 21 வயதிலிருந்து 18ஆக குறிக்கப்பட்டது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை ஏற்றுக்கொள்கிறது. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ் அரசியலமைப்பை உருவாக்கியவர்களால் உலகளாவிய வயது வந்தோருக்கான உரிமையை அறிமுகப்படுத்தியது. நாட்டின் பரந்த அளவு, அதன் மிகப்பெரிய மக்கள் தொகை, அதிக வறுமை, சமூக சமத்துவமின்மை, பெரும் கல்வியறிவின்மை ஆகியவற்றின் பார்வையில் ஒரு தைரியமான சோதனை மிகவும் குறிப்பிடத்தக்கது அப்படின்றாங்க. யூனிவர்சல் வயது வந்தோர் வாக்குரிமையானது ஜனநாயகத்தை பரந்த அடிப்படையிலாக்கினது. பொதுமக்களின் சுயமரியாதை கௌரவத்தை அதிகரிக்கிறது. சமத்துவ கொள்கையை நிலைநிறுத்துகிறது. சிறுபான்மையினர் தங்கள் நலன்களை பாதுகாக்க உதவுகிறது மற்றும் பலவீனமான பிரிவினருக்கு புதிய நம்பிக்கையும் பார்வையும் அளிக்கிறது. இந்த உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை 61 சட்டத்திருத்தம் 1988 கொண்டு வந்திருக்காங்க. 89 நடைமுறைப்படுத்திருப்பாங்க மார்ச் 28 அடுத்து ஒற்றை குடியுரிமை அரசியலமைப்பு கூட்டாட்சி மற்றும் இரட்டை அரசு மத்திய மற்றும் மாநிலங்களாக கருதுகிறது. என்றாலும் அது ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான் வழங்கி நமக்கு ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது, அதாவது இந்திய குடியுரிமை. மறுபுறம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒவ்வொரு நபரும் அமெரிக்காவின் குடிமகன் மட்டும் கிடையாது, அவர் சார்ந்த குறிப்பிட்ட மாநிலத்தின் குடிமகனும் கூட. அவர் இருவருக்கும் விசுவாசம் இரட்டை உரிமைகளை அனுபவிக்கிறார். ஒன்று தேசிய அரசாங்கம், மற்றொன்று மாநில அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் அனைத்து குடிமக்களுக்கும் தாங்கள் பிறந்த அல்லது வசிக்கும் மாநிலத்தை பொருட்படுத்தாமல் நாடு முழுவதும் குடியுரிமையின் ஒரே அரசியல் மற்றும் சிவில் உரிமைகளை அனுபவிக்கிறார்கள். நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இடையே எந்த பாகுபாடும் கிடையாது. அனைத்து மக்களுக்கும் ஒரே குடியுரிமை, ஒரே மாதிரியான உரிமைகள், அரசியலமைப்புகள், ஏற்பாடுகள் இருந்த போதிலும் இந்தியா வகுப்புவாத கலவரங்கள், வகுப்பு மோதல்கள், ஜாதி சண்டைகள், மொழி மோதல்கள், இன மோதல்களை சந்தித்து வருகிறது. ஒன்றுபட்ட மற்றும் ஒருங்கிணைந்த இந்திய தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அரசியலமைப்பு உருவாக்கியவர்களின் நேசத்துக்குரிய இலக்கு முழுமையாக நிறைவேறப்படவில்லை. என்னதான் நம்ம இது பண்ணாலும் உண்மையாக நிறைவேறப்படல. மொழியால், மதத்தால், ஜாதியால், இனத்தால் பிரிஞ்சு தான் கிடக்கிறோன்றாங்க. சுதந்திரமான உடல்கள் இந்திய அரசியலமைப்பு மத்திய மற்றும் மாநில சட்டமன்ற நிர்வாக மற்றும் நீதித்துறை உறுப்புகளுக்கு வழங்குவதோடு மட்டுமில்லாமல் சில சுயாதீன அமைப்புகளையும் நிறுவுகிறது. அவை இந்தியாவில் உள்ள ஜனநாயக அரசாங்கத்தின் மொத்த பணிகளான அரசியலமைப்பால் கருதப்படுகின்றன. நாடாளுமன்ற, மாநில சட்டமன்றங்கள், இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அலுவலகம், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்யும் தேர்தல் ஆணையம், மத்திய மற்றும் மாநில அரசுக்கான தணிக்கை அதிகாரி, கம்பர்டர் ஆடிட்டர் ஜெனரல், கட்டுப்பாட்டாளர் ஆடிட்டர் ஜெனரல் என செயல்படுகிறார். இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது. பொது பணத்தின் காவலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆடிட்டர் ஜெனரல் தான். சட்டப்பூர்வமான மற்றும் உரிமை பற்றிய கருத்துக்கள் வச்சுருக்காரு. அடுத்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அகில இந்திய சேவைகள் 15 மற்றும் மத்திய பணிகளுக்கான ஆட்சேர்க்கிறாங்க. மாநில பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு டிஎன்பிசி மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. தேர்வாணையத்தை சொல்கிறாங்க. அவசரகால ஏற்பாடுகள் இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்போட சிறப்பு அம்சங்கள்னு சொல்கிறாங்க. அவசரகால ஏற்பாடை பற்றி தேசிய நெருக்கடி, அடுத்து மாநில நெருக்கடி, அடுத்து நிதி நெருக்கடி, இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது தான் தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி. எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையிலையும் திறம்பட சந்திக்க இந்திய அரசியலமைப்பு அவசரகால நெறியை வந்து குடியரசுத் தலைவர் கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு பாதுகாக்கிறதுக்காண்டி. ஓகேங்களா? தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி 3 வகையான அவசர நிலைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இது அரசியலமைப்பின் முறையான திருத்தம் இல்லாமல் கூட்டாட்சி கட்டமைப்பை இது ஒரு ஒற்றையாட்சியாக மாற்றுகிறது. ஓகேங்களா? மையத்தோட முழு கட்டுப்பாடு இருக்குது. அரசியலமைப்பை கூட்டாட்சியில் இருந்து ஒற்றையாட்சியாக மாற்றுவது இந்திய அரசியலமைப்பின் தனித்துவமான அம்சமாகும். இந்த அவசர நிலை பிரகடனங்கள் வந்து கூட்டாட்சியிலிருந்து ஒற்றையாட்சியாக மாற்றுறது. 3 அடுக்கு அரசாங்கன்றாங்க. முதலில் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி அரசியலமைப்பை போலவே இரட்டை அரசியலை வழங்கியது. மத்திய மாநில அமைப்புகளின் தொடர்பான விதிகளை கொண்டுள்ளது. 73, 74 சட்டத்திருத்தம் நம்ம கிராம பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து அவங்க கொண்டு 3ஆம் நிலை அரசாங்கத்தை சேர்த்துள்ளன. 73 1992 கிராம பஞ்சாயத்து பகுதி 11A. ஓகேங்க, 11 சேர்க்கப்பட்டு 11 74 1992 பகுதி 12 நகர்பாலிகா. ஓகேங்களா சேர்க்கப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களை பொறுத்த வரைக்கும்
97 சட்டத்திருத்தம் 2011 கொண்டு வந்திருப்பாங்க. கூட்டுறவு சங்கங்கள் அதோட அந்தஸ்தையும் பாதுகாப்பு இந்த சூழலில் 3 மாற்றங்களை செஞ்சது. ஒன்று, கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கும் உரிமை, கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்தும் மாநில கொள்கையின் புதிய வழிகாட்டுதல், அரசியலமைப்பு கூட்டுறவு சங்கங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 11B சேர்க்கப்பட்டது. சரி, 9B பகுதி 9B சேர்க்கப்பட்டது. 243 கட்சியிலிருந்து 243 வரைக்கும். இது அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளில் 43B வச்சுருக்காங்க. புதிய பகுதி 9B நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் தொழில் ரீதியாகவும் தன்னாட்சி பொருளாதார ரீதியாகவும் உறுதி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 14 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. 17 பாயிண்ட். கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தல், 3 அடுக்கு அரசாங்கம், வயது வந்தோர் வாக்குரிமை, அவங்கள கூட்டாட்சி முறை அரசாங்கம், நீண்ட அரசியலமைப்பு சட்டம். இந்த மாதிரி நம்ம இந்திய அரசியலமைப்பு கிட்டத்தட்ட 17 சிறப்பம்சங்களை கொண்டிருக்கு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த 17 பாயிண்ட்டுமே நம்ம நல்லா படிச்சுக்கணும். புதிய நண்பராக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி.